முத்தரசனையா வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவனுக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது. இது இனியும் தொடர வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய பார்வை? திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர்களை சந்தித்தது குறித்து பலரும் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இளங்கோவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு இளங்கோவன் அவர்களும் சில கருத்துக்களை தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்கள் ஆட்சேபனைக்குரியது என்று சொன்னால் அதை கண்டித்து அதிமுக தலைமையின் சார்பில் அறிக்கையை வெளியிட்டு அத்தோடு பிரச்சனையை முடித்திருக்கலாம். அதற்கு மாறாக இளங்கோ வீட்டிற்கு முன்னால் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தியது, அதே போல சத்தியமூர்த்தி பவனத்திற்கு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தியது, பெண்களை திரட்டி பல்வேறு நகரங்களில் கொடிகளை பிடிக்க வேண்டிய கரங்களில் வாறுகோலை எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தது, அதன் உச்சகட்டமாக திருச்சியில் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலேயே தாக்கப்பட்டது. அதே போல பழனியில் ஐஎன்டிசியினுடைய அலுவலகம் குண்டுவீச்சு தாக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு வார காலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இவைகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இது நாகரிகம் அல்ல என்று திரும்ப திரும்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வேண்டுகோள் விடப்பட்டது. பல்வேறு கட்சியினரும் வேண்டுகோள் விடுத்தார்கள். முதலமைச்சர் இவைகளெல்லாம் நடந்த பிறகு, காலம் நடந்த பிறகு, இன்றைக்காவது இந்த போராட்டங்கள் இனி தொடர வேண்டாம், நிறுத்துங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்காவது கூறியிருக்கிறார்கள். அதற்கான நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு திரு இளங்கோவன் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளையும் நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன்.